கோவையில் சிறுமிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த மதபோதகர் ஜான் ஜெபராஜ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்க கேட்கலாம். ஹரி, வணக்கம். இவர் எங்கு வைத்து தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்? இந்த வழக்கு குறித்து சொல்லுங்க ஹரி. தென்காசி மாவட்டம் வடகரை பகுதியை சேர்ந்தவர் மதபோதகரான ஜான் ஜெபராஜ். இவர் கிறிஸ்தவ பாடல்களை பாடி பல்வேறு பிரசங்கங்களை செய்து வருகிறார். இந்த சூழ்நிலை மதபோதகரான இவரை இன்ஸ்டா உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே சென்றது. அதுவும் குறிப்பாக இளம் பெண்களின் எண்ணிக்கையானது அதிகரித்துக் கொண்டே சென்றது. இந்த நிலையில இவர் கோவை ஜிஎன் மில் பகுதியில் தங்கி கிறிஸ்தவ மத போதகராக பாடல்களை பாடி பிரசங்கம் செய்து அதற்கென்று அவர் தனியாக ஒரு அரங்கம் வைத்து நடத்தியிருந்தார். இந்த நிலையில கடந்த வருடம் மே மாதம் 21ஆம் தேதி அவர் வீட்டில் நடந்த கிறிஸ்தவ நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற 2 சிறுமிகளிடம் பாலியல் தொந்தரவு செய்ததாக கூறி ஜான் ஜெபராஜ் மீது கோவை காந்திபவன் பகுதியில் உள்ள மத்திய மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கிடைக்கப்பட்டது. அந்த புகாரை தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் ரேணுகாதேவி மற்றும் போலீசார் ஜான் ஜெபராஜ் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த சூழ்நிலையில ஜான் ஜெபராஜ் தலைமறைவாகிவிட்டார். இதனைத் தொடர்ந்து கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் கருணாசுந்தர் உத்தரவின் பேரில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவரை தீவிரமாக தேடினர். குறிப்பாக ஜான் ஜெபராஜ் தங்கியிருப்பதாக கூறப்படும் தென்காசி மாவட்டம், அதே போல கன்னியாகுமரி உள்ளிட்ட பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து தனிப்படை போலீசார் ஜான் ஜெபராஜை தேடினர். இந்த சூழ்நிலையில் தான் ஜான் ஜெபராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்பு மனு தாக்கல் செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து சென்னையில் முகாமிட்ட தனிப்படை போலீசார் அவர் எங்கிருந்து வந்தார், எங்கே சென்றார் என்பது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் எல்லாம் திரட்டியிருந்தனர். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது கோவை காந்திபுரம் மகளிர் காவல் நிலைய போலீசார் அவரை கேரளா மாநிலம் மூணாறில் வைத்து தற்போது கைது செய்துள்ளனர். கைது செய்த அவர் தற்போது கோவை அழைத்து வரப்பட்டுள்ளார். தற்போது அவரிடம் கோவை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தற்போது விசாரணை தொடங்க உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது கைது செய்துள்ள போலீசார் அவர் மேலும் வேறு ஏதேனும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளாரா அல்லது அவரது உடைமைகளை எல்லாம் தற்போது கைப்பற்றியதாக போலீசார் கூறுகின்றனர். அந்த உடைமைகளை வைத்து அவரிடம் இருந்து எடுக்கப்பட்ட செல்போன்கள், மடிக்கணினிகள் உள்ளிட்ட டிஜிட்டல் கருவிகள் மூலம் அவர் எந்தெந்த பிரச்சனையில் ஈடுபட்டுள்ளார், மேலும் வேறு ஏதேனும் வீடியோ காட்சிகள் எடுத்து வைத்து மிரட்டியுள்ளாரா, இது போன்ற பல்வேறு கோணங்களில் விசாரிக்க உள்ளதாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர். தற்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.